அவங்க திருச்சி விவசாயி. இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செவந்தி ஒண்டியிருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒண்டியிருந்தோம்னு வச்சுக்கலாம். இந்த வண்டால் மண்ணை சொல்லியிருப்பேன், களிமண் காட்டில். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எப்படி இருக்குது நிலமை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஊண்டியிருந்தோம் சார், என்னடா இழுத்து கிடக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. பில்லு களைகள் வந்ததை எடுத்துருக்காங்க. அந்த வள்ளி கொடின்னு சொல்லுவாங்க, இந்த இதுங்க இருக்கா, அதுதான் இங்கே நிறையா வந்துருச்சு, அதனால் பிடிக்கும் போட்டுருக்காங்க. இன்றைக்கி தான் ஒரு நாள் இங்கே வந்து ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 12ஆம் 13ஆம் இதுக்கு பதியம் உண்டு. நான் செவந்தி பதியம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வந்தேன். அதுக்கு நான் வந்தப்போலாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி தான் நம்ம கடைசியாக வந்திருக்கோம். இன்றைக்கி தேதி என்ன அப்படின்னா 24ஆம் நவம்பர் மாதம் 2025. நிறைய பதியத்தை காண அப்படின்னா எல்லாமே வந்து இந்த நத்தை தின்றுச்சு. நத்தை பிடிக்கிறது கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் அவ்வளோ அவ்வளோ இது பண்ணி இப்போ தான் வந்து அடிச்சேன்னா நம்ம பதியம் ஊன்னதுலேருந்து மழை அடுத்தடுத்து ஒன்றா அப்படியே தட்டிக்கிட்டு போய் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் காட்டு பக்கமே. இப்போ இது நேரம் இது களை வெட்டி விட்ருக்கணும். களை வெட்டுற ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப மண்டி போகும். இப்போ மழை விட்டுச்சு அப்படின்னா விட்டு ஒரு 4 நாள் காஞ்சா நல்லா களை வெட்டலாம். இப்போ வெட்டினோம் அப்படின்னா இதுக்கே வராது. இன்னுங்க சேத்துல கிடக்கிற மாதிரி இருக்கும். சரி வந்தான், சரி இன்னும் 4-5 நாள் மழை விட்டுச்சுன்னா கூட ஒரு 4-5 நாள் காயறதுக்கு பதிலாக இதை அரிச்சு விட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பதியம் உண்டு, அவங்க வரல, நான் மட்டும் தான் ஊண்டுனேன். அது பதியம் உண்டா கூட நான் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். வழுக்குதா ரொம்ப கீழே உள்ள அப்படிங்க தண்ணி வந்து இதெல்லாம் தண்ணியில் இருந்துச்சுன்னா செத்து போகாது, அடுத்து வந்துடும். அந்த மூலையில் விட்டுட்டு போகிற இல்லை, அந்த மூலையில் அந்த கட்டை இதில் இருக்குது, பெருசாகவே இருக்குது. கோமாதா செடியா? இந்த மண்ணுக்கு அதான் வரும். சளி பிடிச்சிக்கிச்சுங்க மலையில். சார் மண்ணெல்லாம் பார்த்தியா எல்லாம் மலைக்கு கேரஞ்ச மண். ஒரு விட்டு வெட்டி போடணும் கிழங்கு. கிழங்கு வெட்டுற அன்னைக்கு உனக்கு மம்டியை கொடுத்து டச்சில் வந்துட்டேன், எப்படின்னு பாரு அப்படின்னு. பக்கத்தில் பாருங்கள், நம்ம இங்கே பச்சை போட்டிருக்கோமா, அது மாதிரி இங்கேயும் பச்சை போட்டிருக்காங்க. அந்த இதுக்குங்கிட்ட பச்சை, இந்த வாழைக்காய்கிட்ட அதே போல் எங்கிட்ட இந்த காட்டுக்காரரும் பச்சை போட்டிருக்காரு. அப்படியே போவோம், பச்சைக்கு போவோம். ஆனால் இந்த மண்ணெல்லாம் செம்மையாக இருக்குங்க. பச்சை உண்டணும் அப்படின்னா செம்மையாக நல்லா வருது. மணத்தை கலைக்கிற ஊண்டிட்டு போனேன், எல்லாம் நத்தை தின்னு கிடக்குது. அங்கிட்டு சுத்தமாக வேணாம். இதில் இது மிஞ்சுது. மிளகா கண்ணைங்கன்னா தக்காளி கண்ணைங்கன்னா இவருங்கிட்ட போக்கலான்ட்டு எல்லாம் அவுத்து குச்சி ஊண்டி வச்சுட்டாரு. 6 அடிக்கு ஒன்று பிடிச்சி ஊண்டி வச்சுட்டாரு. கிட்ட இந்த வரப்பில் நடக்கக்கூடாது. இங்கே வரும், அங்கே ஒன்றா இந்த இங்கே எவ்வளோ இங்கனைக்கு இப்படியே பிடிச்சி நத்தில் உண்டு வச்சுட்டார். இங்கேருந்து கட்டச்சி வரணும், வாழை வரணும், யாரும் போகக்கூடாது. அது இல்லாமல் அந்த மேட்டில் கொஞ்சம் வரப்பு இருக்கா, அதில் நடுவில் வாழைக்கண்ணு. நல்ல மனிதர். அப்படியே பார்ப்போம், சுற்றி பார்ப்போம். 4-5 நாளைக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி தான் வரோம். மறந்தாச்சு சொல்லணும், இந்த கீரைக்கு ஓட்டை எவ்வளோ பூச்சியாக திங்கிது. பூச்சியை மட்டும் ஒரு வரட்டணும்.
இதெல்லாம் வெள்ளை சாந்தி, அதெல்லாம் மஞ்சள். அது ஒரு தனி டிஃப்ரெண்ட்டாக கிளை இருக்குது. இது வெள்ளைங்கம்மா. இது வாங்கி வச்சதுலேருந்து அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. மூண்டும் போதே பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு மறுநாள். இப்போவும் அப்படியே தான் இருக்குது. மழை இல்லைன்னா வெயில் கொஞ்சம் வெட்டச்சி வரும். ஏன் ஊண்டர்லேருந்தே எங்கிட்ட நம்ம போனாலும் மழையாக தான் இருக்குது. இங்கே வேறு சூப்பராக வளர்ந்துருக்கு. மிளகாக்கு நின்று கேட்டேன். மிளகாக்கு எனக்கு ஒரு ஐடி அங்கே பாரு பிரபா, பள்ளிக்குடி வளர்றதுக்கு முன்னாடி போங்கிறாங்க. வீட்டில் இருக்கிறேன். இந்த காட்டில் போடு அள்ளி, இந்த வரப்பில் எடுக்கு. ஒரு மிளகா கண்ணு கூட தப்பிக்கலையா? மிளகா கண்ணுனா என்னன்னு கேட்குது நட்டை. இது தக்காளி கண்ணியே திணிச்சிருக்குது. மிளகா கண்ணு ஒன்று கொடுக்கணும். ஒரே ஒரு மிளகா கண்ணு இருந்துச்சு, அது எங்கேயே பார்த்துட்டு போனேன். தக்காளி கண்ணியே இந்த கடி கடிச்சு கிடக்குது. அவுத்தி குச்சி ஒன்றா கூட காணா. இங்கே இருக்குது மிளகா கண்ணு, ஒன்று தான் தப்பிச்சுது. இதுதான் மிளகா கண்ணு.